வணக்கம். ஸ்ரீராம்ஸ் ஆன்லைன் மேக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஸ்டாண்டர்ட் 9th தமிழ்நாடு சிலபஸ். அதில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 அதில் வர சொல்யூஷன்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ஓட சொல்யூஷன்ஸ். நம்ம இப்போ சொல்யூஷன் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the collection of prime numbers up to 100. The collection of prime numbers up to 100. ஸோ இது வந்து செட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திஸ் இஸ் எ செட் அப்படின்னு பார்க்க. த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஆக்சுவலி இதை நம்ம ஒரு செட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 என்னன்னு தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2, 2, 3, 5, 7 அது மாதிரி எழுதணும் ஃபுல்லாக. அப் டு கடைசி ப்ரைம் நம்பர் 100க்கு முன்னாடி 97. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து 2 to 97 இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அதனால் திஸ் செட் இஸ் certainly well defined. So this is a well defined set. So நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொன்னா. So that's a well defined set. So the collection of prime numbers up to 100. So starting from 2, 3, 5, 7. Prime numbers na enna theriyum. The number divisible by itself and 1. So we call that as a prime number. And 2 ல இருந்து 97 அது வரைக்கும் நம்ம எழுதணும் below 100. ஸோ இட்ஸ் அ எழுத முடியும் அப்படின்னு சொன்னோம்னா தான் திஸ் அ வெல் டிஃபைன்ட் செட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்தது இதில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. த கலெக்ஷன் ஆஃப் rich people in India. அப்படின்னு சொல்றோம். The collection of rich people in India. இப்போ rich people in India இது வந்து வெல் டிஃபைண்டா இல்லையா அப்படின்னு பார்த்தா certainly not defined. It's not well defined. ஏன் அப்படிங்கிறோம். ஸோ ரிச் பீப்புள் அப்படின்னு சொன்னால இட் ஹாஸ் நோ ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ் இல்லை, கிடையாது. யார் ரிச் பீப்புள், எப்படி ரிச், சில பேர் 1 lakh இருப்பாங்க ரிச் பீப்புளா, இல்லை அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க அவங்க ரிச் பீப்புளா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 1 கோடி வச்சுருப்பாங்க அது ரிச் பீப்புள், அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா cannot be defined properly. So in that case, so இதோட ஆன்சர் வந்து not well defined set. இதுதான் இதோட ஆன்சர். So second question answer, the collection of rich people in India அது வந்து not a well defined set. Third question, third question, the collection of all rivers, the collection of all rivers in India. So collection of all rivers in India. So நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிவர்ஸும் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக நார்த்லேருந்து சவுத் இருக்கும், இல்லை ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் இருக்கும், என்னென்ன ரிவர்ஸ் போகுது கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா இது வந்து இட்ஸ் அ வெல் டிஃபைன்ட் செட். இட்ஸ் அ வெல் டிஃபைன்ட் செட். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக என்னென்ன இருக்குது, கேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்கிறோம். ஸோ இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லணும்.
சொல்ல முடியும்னு சொன்னேன். It's a well defined set. So we can tell, we can express all the rivers that are flowing in India. So this is a well defined set. Okay. Now we are going to next one, fourth one. Fourth one, என்ன கொடுத்துருக்காங்க? The collection of good hockey players. The collection of good hockey players. So the collection of good hockey players is a பொறுத்த வரைக்கும் is not a well defined collection because we don't know who is good அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ நம்ம ஒருத்தர் கேட்டால் அவங்க கூட்டணும், இன்னொருத்தர் கேட்டால் இன்னொருத்தரை கூட்டணும். ஸோ இது வந்து கரெக்டாக சொல்ல முடியும். த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஸோ திஸ் கலெக்ஷன் இஸ் நாட் a well defined, not a well defined set. So this is not a well defined set. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 4 சப்டிவிஷன்ஸோட ஆன்சர்ஸ். Now we are going to second one. Second question. Actually இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸசைஸ் 1.1. எக்ஸசைஸ் 1.1. ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது this set of letters of the following words in roster form. So இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்கோம், இந்தியா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், we have tried it in roster form. இதோட ஆன்சர் வந்து அது வந்து நம்ம ஒரு செட் ஏன்னு நம்ம எடுத்துக்கணும், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன வேர்ட்ஸ் வரும்னா ஐ வரும், என் வரும், டி வரும். ஆனால் ஐ வந்து ஏற்கனவே வந்துடுச்சுனால அகைன் அதை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் நாட் டேக் ஐ அகைன். நெக்ஸ்ட் ஏ. ஸோ கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு INDA. ஸோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபார்ம் எழுதும்போது இட்ஸ் கால்ட் அ ரோஸ்டர் ஃபார்ம். அதாவது எல்லா எலிமெண்ட்ஸும் வித்தின் கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கு எழுதணும். தட்ஸ் கால்ட் அ ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்தது செகண்ட் ஒன் parallelogram அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். parallelogram PARALLE. ஸோ parallelogram அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் வேர்டு parallelogram. ஸோ இதில் சப்போஸ் இந்த செட்டை நம்ம டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ டியில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஏ ஆர். ஏ வந்து ஏற்கனவே வந்ததுனால திருப்பி அதை எடுக்கிறது. அடுத்தது எல், அடுத்தது இ, அடுத்தது எல்லை வந்து ஏற்கனவே எடுத்துக்கணும், திருப்பி எடுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ஓ, அடுத்தது ஜி, ஆர். ஆர் வந்து ஏற்கனவே வந்துருக்கு, ஸோ ஆர் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் ஏ, ஏ கூட வந்தாச்சு, அதுவும் எடுக்கணும். எம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எம். ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு தடவை தான் வரும், செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகக்கூடாது. ரோஸ்டர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் one element should come only one time. That's all. It should not be repeated again. So, and the answer for B, the parallelogram, the second நம்ம B எடுத்துக்கிறோம். P A R L E O G M. So, இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு செகண்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மிசிசிபின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. SSIPPI. ஸோ மிசிசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வந்து நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். சி வந்து நீங்கள் ஏன்னு எடுக்கலாம், பி எடுக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கொஸ்டின் தேர்டு சொன்னதை சின்னு எடுத்துக்கணும். எம் ஐ எஸ் எஸ் ஏற்கனவே ரிப்பீட் ஆச்சு. ஸோ இன்னொரு வரக்கூடாது. ஐயும் வந்தாச்சு, எஸ் வந்தாச்சு, எஸ் வந்தாச்சு, ஐ வந்தாச்சு. நெக்ஸ்ட் இஸ் பி. அவ்வளோதான். இந்த பிஐ ஏற்கனவே வந்துச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து MISP. ஸோ இதுதான் மிசிசிபியோட ஆன்சர், ரோஸ்டர் ஃபார்ம். ஃபோர்த் ஒன், செக்கோஸ்லோவாக்கியா. CZECHO, செக்கோஸ்லோவாக்கியா. ஸோ செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், டின்னு எடுத்துக்கிறோம். டி ஈக்குவல் டு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CZE. சி ஏற்கனவே வந்ததுனால இது வராது. நெக்ஸ்ட் ஹெச், அடுத்தது ஓ வரும், அடுத்தது எஸ் வரும், அடுத்தது எல் வரும். ஓ வராது, ஏற்கனவே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வி வரும், அடுத்தது ஏ வரும், அடுத்தது கே, அடுத்தது ஐ. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லோவாக்கியா. ஸோ CZEHOSLVAKI. CZEHOSLVAKI. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ செகண்ட் சம் நம்ம பார்த்தது வந்து ரோஸ்டர் ஃபார்ம், அதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தேர்டு சம்க்கு போகிறோம். தேர்டு சம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்டுட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கொடுத்துருக்காங்க. ஏ, ஸோ ஏவோட செட் 0, 3, 5, 8. ஸோ ஏவோட செட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பியோட செட்டு கொடுத்துருக்காங்க. பியோட செட் வந்து 2, 4, 6, 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 10 கொடுத்துருக்காங்க. சியோட செட் வந்து 12, 14, 18, 20. 12, 14, 18, 20. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் 18 belongs to C அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 18 belongs to C. ஸோ இந்த சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் belongs to or is an element of அப்படின்னு சொல்லலாம். ஸோ 18 belongs to C. ஸோ 18 வந்து சியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா சியில் 18 வந்து சியில் தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து ட்ரூ. ஆன்சர் இஸ் ட்ரூ. சப்போஸ் இல்லைன்னா ஃபால்ஸ். ஆக்சுவலி 18 சப்போஸ் இங்கே இல்லை அப்படின்னு வந்து அப்போ ஃபால்ஸ்ன்னு அது. செகண்ட் 6 does not belongs to A அப்படின்னு 6 does not belongs to A. அதாவது 6 வந்து ஏல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 6 ஏல இருக்கா, 6 இல்லை 7. ஸோ 6 ஏல கிடையாது அதுதான் சொல்றாங்க. ஸோ திஸ் ஆல்சோ ட்ரூ. 6 ஏல கிடையாது. 6 does not belongs to A. 6 வந்து ஏல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ட்ரூ தான். அடுத்தது 14 does not belongs to C அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. 14 வந்து சில கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுத்துருக்கு. ஆக்சுவலி பார்த்தா 14 சில இருக்கு. ஸோ அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தா திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா 14 வந்து சில இருக்கு, இங்கே இருக்கு 14. ஸோ ஆனால் இங்கே வந்து இல்லைன்னு கொடுத்துருக்கோம்.
So that's a false statement. அடுத்தது என்ன தரம் அப்படின்னு பார்த்தா, tan belongs to B. Fourth one. Tan belongs to B ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan belongs to B அப்படின்னு தராங்க. ஸோ tan belongs to B இருக்கு. B ல வந்து tan இருக்கு. ஸோ B ல tan இருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா this is true. ஏன்னா tan வந்து B ல இருக்குதுனால. ஸோ it is true. Tan belongs to B is true. அடுத்தது fifth one, 5 belongs to B அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வந்து B ல இருக்குன்றவங்க ஆக்சுவலி பார்த்தா 5 இல்லை. ஸோ 5 actually does not belongs to B தான். ஸோ ஆனால் இங்கே 5 belongs to B கொடுத்துருக்காங்க. ஸோ this is a false. ஸோ this is a false statement. அடுத்தது 0 belongs to B அப்படின்னு சொல்றாங்க. 0 வந்து belongs to ஆக்சுவலி 0 கூட இல்லை B. ஸோ இருந்ததுன்னா நம்ம ட்ரூ போடலாம். ஆனால் 0 இல்லை. ஸோ this is a false statement. It's also false. ஸோ இதுதான் இந்த ஏல இருக்கிற சப்டிவிஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுலேயே பியில் ஒரு சப்டிவிஷன் இருக்கு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் என்ன அப்படின்னு பி ஃபர்ஸ்ட் ஒன் 3 belongs to dash. So 3 belongs to எங்க இருக்கு பார்க்கணும். 3 வந்து B ல இல்ல C ல இல்ல. So it belongs to A. So answer is A. So 3 belongs to A. அதான் ஆன்சர். அடுத்தது 14 belongs to அப்படின்னு 14 belongs to dash. 14 belongs to C. Answer is C. ஏன்னா சியில் தான் 14 வருது, மற்ற ஏலையும் இல்லை பிலையும் இல்லை. ஸோ 14 belongs to C. அடுத்தது 18 third one. 18 belongs to dash. 18 belongs to C. 18 வந்து சியில் தான் இருக்கு. ஸோ 18 belongs to C. அது ஆக்சுவலி 18 டேஷ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18 belongs to C. இதுவும் கரெக்ட் தான். இதுவும் நோட் பண்ணிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 18 டேஷ் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 18 வந்து belongs to C தான். ஆனால் 18 டேஷ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18 இல்லாதனால does not belongs to B. ஸோ இது வந்து does not belongs to B. ஸோ 18 does not belongs to B அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது நெக்ஸ்ட் இஸ் 4 டேஷ் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். 4 டேஷ் பி 4 வந்து belongs to B தான். ஸோ இது 4 வந்து பியில் இருக்குதுனால ஸோ 4 வந்து belongs to B. ஸோ இதுதான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1ல பார்த்துருக்குது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடலாம். 4th கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 4th and 5th சப்டிவிஷன் இருக்குது. அது வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது VS ஸ்ரீராம். ஸ்ரீராம்ஸ் ஆன்லைன் மேக்ஸ் சேனலுக்கு உங்களுடன் வணக்கம்.